தூத்துக்குடியில் நிலா சீ ஃபுட்ஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட விபத்துக்கு காரணம் அமோனியா வாயு கசிவு இல்லை, மின் கசிவு என்று அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள நிலா சீ ஃபுட்ஸ் மீன் பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 30 பெண்கள், ஒரு தீயணைப்பு வீரர் என 31 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் 3 தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அமைச்சர்கள் சி.வி. கணேசன், கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சி.வி. கணேசன், நிலா சீ ஃபுட்ஸ் ஆலையில் ஒயரில் உராய்வு ஏற்பட்டு மின் கசிவால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தார். அமோனியா வாயுவால் விபத்து ஏற்படவில்லை என உறுதிபட கூறுவதாக தெரிவித்த அமைச்சர், முழுமையாக ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். அமோனியா வாயு கசிவிற்கான வாய்ப்புகள் இல்லை. தொழிலக பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நிறுவனம், அந்த அமைப்பு, இந்த டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். இது பற்றிய முழு ஆய்வு செய்து அதை பற்றிய அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தொழிலக பாதுகாப்பு துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், இது பற்றிய முழு விவரத்தினை தொழிலக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்து முழு அறிக்கை அரசுக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை வந்தவுடனே அதை பற்றிய உரிய நடவடிக்கை இது முழுக்க ஐ கேன் அஷ்யூர் டு யூ 100%, நாட் ஒன்லி 200%. இது ஒயரால் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக ஏற்பட்ட மின் கசிவால் ஏற்பட்ட விபத்து என்பதுதான் உண்மை. தொடர்ந்து விபத்து நடந்த நிலா சீ ஃபுட்ஸ் ஆலையை அமைச்சர்கள் சி.வி. கணேசன், கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தனர். விபத்து ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் ஆலை உரிமையாளரிடம் விபத்து குறித்து கேட்டறிந்தனர். அவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சி.வி. கணேசன், ஆலையை இயக்க எந்த ஒரு தடையும் இல்லை என்றார். ரன் பண்ணலாமா சார்? தொழிற்சாலை ரன் பண்ணலாமா சார்? தொழிற்சாலை ரன் பண்ணலாமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.